வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா அல்டிமேட் சேனல் டியர் லாட்ரி 10/2/2026. இன்றைக்கி 1 மணிக்கு உண்டான கெஸிங்ஸை நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான போர்டு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான போர்டு நம்பர்ஸில் டியர் 1 மணிக்கு உண்டான போர்டு நம்பர்ஸை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போர்டு நம்பர்ஸில் நமக்கு வந்து டோட்டலாக நம்ம ஃபார்முலாவில் கிடைக்கிற மொத்தமான நம்பர் எடுத்து வந்துருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இந்த அம்புக்குறிக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கிறோம். அதாவது கணிப்பு பிரகாரம் இப்படி தான் வருது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்கு இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளோட மொத்தமான டோட்டல் கணிப்பில் கிடைச்ச நம்பர் இந்த நம்பர் தான். இதுக்குள்ளே இருந்து தான் 3 டிஜிட் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இது நம்மளோட கணக்கில் டோட்டல். ஓகேங்களா? இதே மாதிரி வந்து உங்களுக்கும் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரையும் ஒரு 9 4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்லையும் 6ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 2 வந்து ஸ்ட்ராங்கில் வர மாதிரி இருக்குது. ஒரு 9 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் வர மாதிரி தோணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 2 அல்லது 6 ஸ்ட்ராங்லையும் 4ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் கொஞ்சம் சப்போர்ட் வர மாதிரி தோணுது. மொத்தத்தில் இது ஸ்ட்ராங் அல்லது வந்து சப்போர்ட் எப்படி இருந்தாலுமே இதுக்குள்ள தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாறி வரலாம். அதாவது இங்கே உட்காராமல் இங்கேயும் உட்காரலாம். உங்கள் கணிப்பும் என் கணிப்பும் ஒரே மாதிரி வருதாங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது நம்ம கணிப்பில் ஸ்ட்ராங்காக வர நம்பர் முன்னாடியும் பின்னாடியும் கொடுத்துருக்கோம். ஓகே நண்பர்களே, இது நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி ஆல் போர்டு நமக்கு கிடைச்ச நம்பர் ஒரு 6ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி வருது, 2ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி வருது. இந்த 6 2 நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் கிடைக்குது. கண்டிப்பாக இந்த 2 நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ளே வரணும் அப்படின்னு தான் எடுக்கிறோம். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுது. நம்ம எடுக்கிற நம்பர் ஒன்று முன்னாடி உட்காந்து, அதாவது நம்ம 6ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்தோம்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 5 உட்காந்துருது. ஓகேங்களா? இல்லைனா 7ஆம் நம்பர் உட்காந்துருது. அதாவது முன்ன பின்ன அந்த மாதிரி உட்காந்துருது. மற்றபடி வந்து பார்த்தா நமக்கு டெய்லியுமே நம்ம எடுக்கிற கணிப்பு வந்து கிட்ட வருது. அது வந்து அப்படி உட்காந்து மிஷினில் அப்படி உட்காந்துருது. ஸோ நம்ம வந்து கணிப்பில் ஒரு 6 அல்லது 2க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆல் போட பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எப்படி மேட்ச் ஆகும்னு சொல்லி பாருங்கள். நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த 2 நம்பர் தான் நமக்கு வந்து அதிகப்படியான கணக்கில் வருது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் நம்பளே. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி 1 மணி ஷோவுக்கு உண்டான சிங்கிள் நம்பர் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி சிங்கிள் நம்பர் நமக்கு 6 தான். ஓகேங்களா? ஒரு ஏ போர்டில் ஒரு 6, பி போர்டில் ஒரு 6, சி போர்டில் ஒரு 6. ஸோ நமக்கு 6 தான் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குது. நம்ம டெய்லியுமே வந்து பார்த்தோன்னா சிங்கிள் நம்பர் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற நம்பரில் பாருங்கள், ஒன்று வந்து பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடியே பின்னாடியே உட்காந்துரும். இப்போ நம்ம 6ஆம் நம்பர் கொடுக்குறோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த 6க்கு வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து பார்த்தோன்னா 5 அங்கே உட்காந்துரும். இல்லைனா 6 தாண்டி வந்து பார்த்தோன்னா 7 இப்படி வந்து நின்றுடும். ஸோ இந்த மாதிரி தான் வருதுன்னு வச்சுக்கலாம். ஒன்று முன்னே ஒரு நம்பர் முன்னே ஒரு நம்பர் பின்ன இப்படி வந்து உட்காந்துரும். ஏன்னா நம்ம வந்து 6ஆம் நம்பர் நம்ம எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக எடுக்கிறோமோ அதுக்கு முன்ன பின்ன வந்து உட்காந்துருது அப்படின்னு சொல்ல வரேன். அந்த மிஷின் சுற்றும் போது எப்படி வேணால் சுற்றும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா நம்ம நினைக்கிற மாதிரி உட்காராது. சம்டைம் கரெக்டாக உட்காரும், சம்டைம் வந்து உட்காராதுன்னு வச்சுக்கலாம். மிஷினோட அல்காரிதமே அதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம 6ஆம் நம்பரில் உட்காரும் அப்படின்னு எடுக்கிறோம். சம்டைம் வந்து முன்ன பின்ன உட்காந்துரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது மேட்ரு. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து நமக்கு 6ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு போர்டில் 6ஆம் நம்பர் உட்காரணும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள். இதே மாதிரி உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸை பார்த்துடலாம். 64 69 62 60 26 24 29 20 46 96 06 42 02 92 எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதாங்கிறத பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டோ இல்லை 2 செட்டோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்கிற எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக எடுத்த கணிப்புலேருந்து எடுக்கிறது. அதாவது நம்ம ஃபார்முலாவிலேருந்து டோட்டலாக எடுத்தது. இதில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் கணிப்போட எந்த நம்பர் வருதோ அதை எடுத்துகிட்டு மீதி விட்டுருங்க. இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கான 3 டிஜிட்டில் நமக்கு 1 மணிக்கு உண்டான 3 டிஜிட். ஓகேங்களா? நம்ம 1 மணிக்கு உண்டான கெஸ்ஸிங்கில் தான் நம்ம 3 டிஜிட் பார்க்க போகிறோம்.
264, 269, 462, 260, 426, 624, 629, 620, 246, 296, 206, 642, 692, 602 அப்படின்னு எடுத்துருக்கிறோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம், அல்ல 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ நமக்கு கிடைச்ச மொத்த ஃபார்முலா நம்பர்ஸை எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக மேட்ச் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி வருங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இதே நம்பர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதனால் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.